தொடர்ச்சியா திமுக பலம் காட்டும் செங்கல்பட்டு தொகுதி நிலவரம் என்ன, அந்த தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பு என்ன என்று விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. செங்கல்பட்டு சட்டப்பேரவை தொகுதி மாவட்டத்தோட பெயரையே கொண்ட தொகுதி. செங்கல்பட்டு நகர் பகுதி, மறைமலை நகர், பொத்தேரி, ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி, கிளாம்பாக்கம், காட்டாங்குளத்தூர், வண்டலூர் பகுதிகளை உள்ளடக்கியது. தொழில்பேட்டை, கார், பைக், உதிரி பாகங்கள் தயாரிப்புன்னு தொழில் வளம் நிறைஞ்ச தொகுதியா இருக்கு. ஐடி நிறுவனங்கள் அதிகமா இருக்கிற தொகுதியில ஐடி வேலைவாய்ப்பு, தொழில் வேலைவாய்ப்பு, வியாபாரம் மக்களுடைய முக்கியமான வாழ்வாதாரமா இருக்கு. 2025 டிசம்பர் 19 SIR வரைவில் தொகுதியில 1,65,322 ஆண் வாக்காளர்கள், 1,73,854 பெண் வாக்காளர்கள், 56 மூன்றாம் பாலின வாக்காளர்கள், இப்படி மொத்தமா 3,39,232 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. தொகுதி வரலாற்றுல இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள்ல திமுக அதிகபட்சமா 7 முறை வெற்றியை வசமாக்கியிருக்கு. அதிமுக 4 முறையும், பாமக 2 முறையும், காங்கிரஸ், கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சி மற்றும் தேமுதிக தலா 1 முறையும் வெற்றியை வசமாக்கியிருக்கு. தொகுதியில கடந்த 2021 தேர்தலில் சிட்டிங் MLA-வா இருந்த வரலட்சுமியை திமுக களமிறக்கிச்சு. அதிமுக தரப்புல கஜேந்திரன் போட்டியிட்டாரு. 1,30,573 வாக்குகளை வாங்கின வரலட்சுமி ஜெயிச்சாங்க. 1,03,908 வாக்குகளை வாங்கின கஜேந்திரன் 26,665 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவினாரு. தொகுதியில நாம் தமிழர் கட்சி 26,868 வாக்குகளை வாங்கி டெபாசிட்டை தக்க வச்சுக்கிச்சு. தொடர்ச்சியா திமுக வலு காட்டுற தொகுதியை வசமாக்க அதிமுக தரப்பும் களத்துல தீவிரம் காட்ட செங்கல்பட்டு தேர்தல் களம் விறுவிறுப்பா தொடங்கி இருக்கு. தேர்தல் நெருங்குற இந்த வேளையில செங்கல்பட்டு தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குன்னு கேட்போம். புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ராட்னங்கிணறு வரைக்கும் போகிறதுக்கு 1/2 hour, அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு டிராஃபிக். அந்த ரோடை இது வரைக்குமே 40 வருஷமாக எந்த அரசாங்கமும் முயற்சியே எடுக்கலை. இதை முயற்சி எடுத்து பண்ணி கொடுத்து நல்ல ரோடு அகலப்படுத்தி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பைபாஸ்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் ஃப்ரீயாக போகிறாங்க வராங்க. பைபாஸோட நகரத்தை உள்ளே இருக்கிற மக்களுக்கு தான் நம்ம சேவைக்கோசரம் வந்திருக்கிறோம் அப்படின்னு எந்த ஒரு அரசாங்கமோ அதை பண்ணவே இல்லை. பண்ணாமல் இந்தமாரி அவ்வளோ ஒரு டிராஃபிக். தலைமை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது. அதாவது செங்கல்பட்டு சுற்றுப்பட்டத்தில் இப்போ DR ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே இங்கே தான் இருக்குது. அதுக்கு ஒரு பார்க்கிங் வசதி இல்லை. அங்கே ரிஜிஸ்டர் பண்ண வரவங்க எல்லாருமே சாலையிலே வாகனத்தை விட்டுறாங்க. அதனால் இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸை மாற்றி பார்க்கிங் வசதி இருக்கிற ஏரியாவுக்கு நீங்கள் அதை மாற்றி கொடுத்தாங்கன்னா கூட கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். மற்றபடி அரசாங்கத்து மூலியமா வர அனைத்து காரியங்களும் நல்லது கெட்டது எல்லாமே அது சிறப்பாக நடந்துன்னு தான் இருக்குது. குறிப்பிட்டு செங்கல்பட்டு நகரத்துல அங்கங்க பாதாள சாக்கடை திட்டம் டெண்டர் கொடுத்தாங்க. அந்த அங்கங்க பாதாள சாக்கடை திட்டம் நோண்டி அங்கங்க போட்டாங்க. ஆனா அதை சரியான முறையில் சீர் செய்யல. மக்கள் அங்கங்க என்ன பண்ண குண்டும் குழிமாகுது. வண்டி போக முடியல, வயசானவங்க போக முடியல, கர்ப்பிணி பெண்கள் போக முடியல, சின்ன சின்ன குழந்தைங்க நோட்டை விளையாட முடியல. அங்கங்க நோட்டு சரியான முறையில் சீரமைக்கல. அந்த பாதாச்சிட்டு அங்கங்க ஓட்ட போட்டு எதுவுமே ஆனா இப்ப என்ன பண்றாங்க, எலெக்ஷன் வருதுன்றதுனால அவசரமா என்ன பண்றாங்க, அதை மூட போறாங்க. மூடனாலும் சரியான முறையில் சீரமைக்கல. செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், எங்கேயோ தூக்கி வச்சிருக்காங்க. இப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அந்த பஸ் ஸ்டாண்டு போகணும்னா அவங்க தனியா ஒரு ஷேர் ஆட்டோ பிடிக்கணும், அது ஒரு 20 ரூபாய் கொடுக்கணும், இல்ல தனியா ஆட்டோ பிடிக்கணும், இல்ல பஸ் பிடிக்கணும். ஏதோ ஒரு போக்குவரத்து அவங்களுக்கு இருந்தா மட்டும்தான் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கே அவங்களால போக முடியும். அது பல கிராமத்துல இருந்து வர்றவங்களுக்கு அது ஒரு இடைஞ்சலான ஒரு விஷயம், ஒரு டிஸ்டர்பன்ஸான ஒரு விஷயம். மக்கள் ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுன்னு போகிறாங்க. நல்லா பண்ணுறாங்க, மருத்துவமனையில குறை சொல்ல முடியாது. ஆனால் டைமுக்கு பஸ் வசதி இந்த கிராமப்புறங்கள்லாம் வராங்க பார்த்தீங்களா, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அந்த டைமுக்கு போக முடியல, வர முடியல. ஒரு 2 தடவை 3 தடவை தான் ஒரு கிராமத்துக்குள்ளே போகுது. அப்போ என்ன பண்ணுறது, அந்த போக்குவரத்துறை அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் வர ஒரு 9 மணிக்கு மேலே ஊருக்குள்ளேயே போகிறதில்ல பஸ்ஸு. செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி.
இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க.